தாம் அறியாததல்ல. நாளை மகாசபையில் நான் வெளியிடவிருக்கும் அறிக்கையின் பின்னே ஓர் காரணம் உள்ளது. தவறு செய்தாய் சிவனே. என் தந்தையின் சிரத்தை அன்று நீ கொய்த கணத்தில் நான் சக்தியற்றவனாக இருந்தேன். உன் சூட்சுமங்களையும் அறியா சிறுவனாக இருந்தேன். தந்தையாக இன்று நான் உன் தந்திர வித்தைகளுக்கு தன்னிலை மறந்த அடிபணிபவன் அல்ல. என் புதல்வியை ரட்சிப்பதற்கு உனது பெயரையும் உனது சிந்தனைகளையும் உனது சாத்திரங்களையும் அடியோடு அழிப்பேன். நீ வல்லவனாக இருந்தால், சக்தி இருந்தால் வா இங்கு, என்னை பகைக்க முற்படு. கைலாயநாதா, ஏகாம்பரேஸ்வரா, மகாதேவா, நமச்சிவாயா. என்ன செய்ய அவனுக்குரல் எழுப்புகிறார். என்ன நேர்ந்திருக்கும்? ஈஸ்வரா, பதட்டமாக தெரிகிறார். இதை கூறி என் பதட்டத்தையும் ஏன் அதிகரிக்கிறாய்? சச்சிதானந்தா, லோகேஸ்வரா, சரவேஸ்வரா, தயை கூர்ந்து கண் திறவுங்கள். விழித்திறக்க வேண்டுகிறேன். நடுக்கம் ஏன் நந்தி? உள்ளதை தெள்ளெனக் கூறு. தயக்கம் எதற்கு? மகாதேவா, என்ன தன்னால் அதை கூற நாணம் கொள்கிறது. வார்த்தைகளின்றி வாய் திணறுகிறது. பகர்வாய் நந்தி. விஸ்வகர்மாவின் சந்ததியினர் பூவுலகமும் சென்று சிற்பங்கள் பல வடித்தனர். அநேக கலைகளுக்கும் வடிவம் கொடுத்தனர். இன்று அவர்கள் என்ன நடந்தது விஸ்வகர்மா வம்சத்தினருக்கு? அவர்களை பிரஜாபதி தக்ஷர் தம் சாம்ராஜ்யத்தில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார். மகாதேவா, கிள்ளை மனம் கொண்ட பிள்ளைகளோடு மாதர்கள், முதியோர், கருவை சுமக்கும் ஸ்திரீகள் என ததீசி அவர்களின் அறிவுரையினால் பல தினங்கள் தொடர்ந்து யாத்திரை செய்து கைலாயத்தை அடைந்துள்ளார்கள். பாதம் பதிக்கவும் அவர்கள் வசம் பெயருக்கும் ஒரு இடமில்லை. மகாதேவா, ஆகாரமின்றி ஆதரவற்றவர்களாக மயானத்தை அடைந்துள்ளார்கள். கதியிழந்து நிற்கிறார்கள். மண்ணுலகை நன்னுலகாக்கியவர்கள் விஸ்வகர்மாவின் வம்சத்தினர், கலையரசர்கள். அவர்கள் நன்மை செய்தவர்களை நன்னிலம் நிராகரிப்பதா? இதையாம் அனுமதிக்க இயலாது. அவ்வித்தகர்கள் இனி நம் விருந்தாளிகளாகட்டும். வரவேற்க யாமே வருகிறோம். சாலச்சிறந்தது. ஐயா பிரதானியே, இங்கு எதற்காக அழைத்து வந்தீர்கள்? இந்த மயானத்தில் எவ்வாறு வசிப்பது? பிள்ளைகளும் பரிதவிக்கிறார்கள். இனி என்ன நேரும்? நமக்கேது வாழ்வாதாரம்? அனைத்தையும் இழந்து விட்டோம். மிஞ்சியது ஏதும் இல்லை. விசனம் கொள்ள வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள். நமச்சிவாயனை நாடி வந்தோம். அவர் நம் அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் களைந்தெறிவார். தம் நம்பிக்கை வீண் போகாது.
செய்வ. தமக்கு நேர்ந்தது குறித்து கேள்வியிற்றோம். உள்ளம் வேதனை கொண்டது. எனினும் விதியால் நிகழ்ந்ததை இனியும் மதியில் கொண்டு வருந்த வேண்டிய அவசியமில்லை. பிரபு, தம் தரிசனம் கிடைக்கப் பெற்று சாவல்யம் அடைந்தோம். குறையொன்றும் இல்லை பிரபு, நிறைய விஞ்சி நிற்கிறது. எங்களுக்கு இதனினும் பெரும் பேறு என்ன கிடைக்கும்? விழிகள் வடிக்கும் நீர் எங்கள் மகிழ்ச்சியின் பிரவாகம். இதனினும் பெரிய பாக்கியம் வேறு என்ன? அபயம் என்று வந்தவர்களுக்கு சரணாகதி அளிக்கும் தேவா. சிற்பியாரே, தமது வார்த்தைகளில் இன்பம் தொனித்தாலும் வருந்தும் இதயங்கள் அதை மறுக்கின்றன. துன்பம், வேதனை, மோகம் வேறானவைகள் அல்ல. சிந்தனைகளில் வேறொன்றும் மோகமே துன்பமாகிறது. அதை தியாகம் செய்பவர்கள் பூரணத்துவம் பெற்று இன்புறுகிறார்கள். நந்தி, பெரும் தொலைவு யாத்திரை செய்து வந்திருக்கிறார்கள். இன்றிரவு இங்கு ஓய்வெடுக்கவும் அமுதுண்ணவும் ஆவன செய். இன்றிரவு இவர்களோடு யாமும் அமுது உண்போம். பிரபு, அபயம் என்று வந்தவர்களுக்கு வரம் அளித்தீர்கள். இன்று இறைவன் எளியவர்களான நம்மோடு போஜனம் செய்வார். மிக்க நன்றி பிரபு, பெரும் பேரளித்தீர்கள். மிக்க நன்றி.